4 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டசபை இன்று கூடியுள்ளது. இன்று முதல் அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறுகிறது. இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சீரற்ற மின் விநியோகம் காரணமாக தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் டிவி, பிரிட்ஜ், மிக்சி உட்பட பல வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுதடைந்துள்ளன. சீரான மின்சாரம் வழங்க அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் குறைவான மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு தாழ்வழுத்த பிரிவிலும், அதிக மின்சாரம் பயன்படுத்தும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு உயர் அழுத்த பிரிவிலும் மின் இணைப்புகளை மின் வாரியம் வழங்குகிறது. தாழ்வழுத்த பிரிவில் வீடுகள், கடைகள் 150 கிலோவாட் வரை மின் இணைப்பு பெற்றுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. கோவை மாவட்ட தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ் இது குறித்து கூறுகையில், கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் மின் அழுத்த பிரச்சனை உள்ளது. மேலும் 5 நிமிடங்கள் முதல் 10 நிமிடங்கள் வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இதனால் முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அதிநவீன இயந்திரங்கள் திடீரென நிறுத்தப்படுவதால் அவை பழுதாகின்றன. நஷ்டத்தை சந்திக்கும் நிலைக்கு ஆலை உரிமையாளர்கள் தள்ளப்படுகின்றனர். எனவே மின்சாரத்தை தடையின்றி சீராக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தூத்துக்குடியில் பைக் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 110 பைக்குகள் எரிந்து நாசமாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஒரு வணிக வளாகத்தில் சுசுகி பைக் ஷோரூம் செயல்பட்டு வருகிறது. அங்கு நேற்று திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பைக் ஷோரூமின் கீழ்த்தளம் மற்றும் மேல் தளத்தில் இருந்து கரும் புகை வெளியேறியது. அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 50 புதிய பைக்குகள், பழுது நீக்க வந்த 60 பைக்குகள் என 110 பைக்குகள் முழுமையாக எரிந்து நாசமாகின. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது குறித்து சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீதி வழங்கும் பணிகளில் உள்ள தாமதங்களை குறைத்து நீதிபதிகள் துல்லியமாக நீதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி பேசியுள்ளார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் IPS அதிகாரியின் சகோதரருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது 2021-25 காலகட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கொள்முதல், பார் உரிமங்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள் உள்ளிட்டவற்றில் முறைகேடுகள் நடைபெற்றதாக ஊழல் ஒழிப்புத்துறை விசாரித்து வருகிறது. அதிகாரிகளின் இடமாற்றம், குறிப்பிட்ட மதுபான உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான முடிவுகள் உள்ளிட்டவற்றிலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக விசாரணையில் தெரிய வந்ததாக கூறப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜூலை 28ஆம் தேதி செந்தில் பாலாஜி, முன்னாள் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் எஸ். விசாகன், முன்னாள் அதிகாரிகள் டி. ராமதுரை முருகன், ஆர். பன்னீர்செல்வம், செந்தில் பாலாஜியின் உதவியாளர் பாஸ்கர், IPS அதிகாரியின் சகோதரரான ரத்தேஷ் ராஜ், சண்முகவேல், எஸ். கார்த்திக், மூலனூர் கார்த்திக் ஆகிய 7 பேர் மீது ஊழல் ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. ரத்தேஷ் ராஜ் டாஸ்மாக் நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்படாத இடைத்தரகராக செயல்பட்டு மதுபான பிராண்ட் அனுமதி, பார் உரிமங்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள், அதிகாரிகள் இடமாட்டம் உள்ளிட்டவற்றில் செல்வாக்கு செலுத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ரத்தேஷ் ராஜை கைது செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதையடுத்து அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். தமிழகத்தில் BBG ராம்ஜி திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள் மற்றும் 809 ஏரிகள், குளங்கள் மற்றும்
ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக நீர்நிலைகள் மற்றும் வரத்து பாசன கால்வாய்களை தூர்வாரி புனரமைப்பதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதுடன் விவசாய பாசன வசதிகளையும் மேம்படுத்த முடியும். மேலும் அதீத மழை பொழிவு ஏற்படும் காலங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளையும் தடுக்க முடியும். 500 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகள் தமிழகத்தின் கிராமப்புற நீர்வளத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் முக்கியமான முன்னெடுப்பாகும் என்று கூறப்படுகிறது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக அமைச்சரவையில் யார் அமைச்சர் என்றே யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் ஒரு துறைக்கு நாம் பதில் கேட்டால் வேறு ஒரு துறை அமைச்சர் பதில் சொல்கிறார். அதேபோல் யார் சட்டப்பேரவை உறுப்பினர் என்று இப்போது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் இந்த சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். ஆனால் அதிகாரத்தில் இல்லாத போது, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சியாக கூட இல்லாத போது, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு முதலமைச்சரையே ஊழல் வழக்கில் சிறைக்கு அனுப்பியது திமுக சட்டத்துறை. மாற்றம் என்பதை முன்னிறுத்தி வந்த தாவேக திமுக திட்டங்களின் பெயர்களை மட்டுமே மாற்றியிருக்கிறது. திமுக திட்டங்களின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது. அரசு வழக்குரைஞர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.